தொடர்ந்து சட்டப்பேரவை துவங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சட்டமன்றத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் சட்டமன்றத்தில் தற்பொழுது அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்றத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சட்டம் ஒழுங்கு குறித்து பேச அனுமதி கேட்டு அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. சட்டப்பேரவையில் சற்று முன்னதாக வருகிற 9ஆம் தேதி சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என முதலமைச்சர் அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அதனைத் தொடர்ந்து அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சட்டம் ஒழுங்கு குறித்து பேச அனுமதி கேட்டிருந்த நிலையில் தற்பொழுது அமளியில் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது. தொடர்ந்து விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். என்ன நடந்தது? எதனால அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு வராங்க? அவை நிலவரங்களை கூறலாம். வணக்கம். சட்டப்பேரவையில் 0 ஓவர் தொடங்கியது. அப்போது 0 ஓவரில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச முற்பட்டார். அப்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு குறித்ததும் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி, கடந்த ஒரு வார காலத்தில் நடந்த விஷயங்களை சுட்டிக்காட்டி முதலாக பேச முனையினார். அப்போது சபாநாயகர் குறுக்கிட்டு இது தொடர்பாக பேச முடியாது என்றும் அவரிடம் பேசினார். மேலும் தொடர்ச்சியாக ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அது குறித்து நீங்கள் பேசலாம் என்றும், மேலும் அந்த பிரச்சனையின் அடிப்படையில் நீங்க இது தொடர்பாக பேச முடியாது என்றும் தற்போது சபாநாயகர் அறிவித்தினார். இதன் அடிப்படையில் தற்போது அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று ஏன் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி பேசக்கூடாது என்று கோஷம் எழுப்பி வருகிறார்கள். சபாநாயகரிடம் தங்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும், நாங்கள் பேச அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார்கள். அது மட்டுமல்லாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து 0 ஓவரில் பேச முனைந்த போது சபாநாயகர் குறுக்கிட்டு ஏற்கனவே உங்களுடைய துணைத்தவர், அதாவது எதிர்க்கட்சி துணைத்தவர் வேறு கோரிக்கையை பேசினார். குறிப்பாக அந்த மழை காலங்களில் நெல் நனைகிறது என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அது குறித்து நீங்கள் தாராளமாக பேசலாம் என்றும் தற்போது சபாநாயகர் கூறும் நிலையில் தற்போது அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாது எதிர்க்கட்சி தலைவரை பேச அனுமதிக்க வேண்டும் என்றும், தமிழகத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு இப்போது பேசும் பொழுது குறுக்கீடு வரக்கூடாது என்றும் தொடர்ச்சியாக அதிமுக உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் முறையிட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.